Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் திமுகவை பார்த்து பல்வேறு விமர்சனங்களை அறிக்கைகள் வாயிலாக விட்டிருக்கார். அதாவது இது அறிவு திருவிழாவா இல்லை தாவேக்காவை திட்டும் திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? அது கரெக்டு. அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவானா அவதூறு திருவிழாவாக தான் போச்சு. ஏன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு எங்கே போய் அவங்க தேடுவாங்க? பாவம், அவங்க வாழ்நாள் பூரா இப்படி தானே வளர்ந்தாங்க. அவதூறாகவே வளர்ந்த உடனே என் கூட இருந்தானே நல்லவன், அறிவாளி, வெளியே போயிட்டேன்னா முட்டாள், அது இதுன்னு கண்டபடி திட்டுறது, டிஎன்ஏ எடுத்து சோதனை பண்ணுறது, தமிழன் இல்லைன்றது. ஆனால் தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இதில் டாமினேஷனே தமிழனே கிடையாது. பெரும்பாலும் திமுகவில் டாமினேட்டு இது பண்ணுறவங்க யார்? தெலுங்கு பேசும் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அமைச்சர்களாக அதுன்னு. ஆனால் இவங்க தமிழ், அதுக்கு தான் திராவிடன்னு உருட்டிக்கிறது. கேட்டால் திராவிடத்தை வச்சு ஆந்திராவில் தான் பண்ண முடியுமா? இல்லை கர்நாடகாவில் காவிரி தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்க முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அப்போ இவர்கள் அறிவு திருவிழான்ற போர்வையில் மற்றவர்களை வசைபாடும் திருவிழா, குறிப்பாக தாவேக்காவை வசைப்பாடுறது கூட நேரடியாக வசைப்பாட மாட்டாங்களாம். அதோ யாரோ அட்டைப்பெட்டி இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்குவாங்க. ஈஃபில் டவர் அதுன்னு சொல்லிக்குவாங்க. இவங்களுக்கு கண்காட்சி அவரே அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அட்டைப்பெட்டிக்காவது ஆள் வராங்க பார்க்குறதுக்கு, நீ என்ன கூவிக்கவே துட்டு கொடுத்து கூப்பிட்டா தான் வராங்க அவங்க இதுக்குன்னு. உண்மை தான். இந்த ரோட் ஷோன்ற போரில் இவங்க ரோட்டில் போயிட்டு செல்ஃபி எடுக்குதுன்னு போனால் ஒரு 10 பேர் கூட வர மாட்டேங்கிறான். இவங்களே திருப்பி ஆள் அனுப்புகிற ஏற்பாடு. அதனால் அறிவு திருவிழான்ற போரில் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நேற்று தெளிவாக பேசியிருக்காரு. எழிலன் மட்டும் தற்கொலைங்க அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க, அந்த இளைஞர்களை உங்களை விட்டு புறந்தள்ளாதீங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அரசியல் பேசுங்க, அவங்கள அழைச்சி பேசினா தான் அவங்க நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு. ஆனால் அழைச்சி பேசுறதுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட் இருக்குங்க. எழிலன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அழைச்சி பேசுங்க. சரி, அவன் வரான், சரிண்ணா திராவிடனா என்ன சொல்லுண்ணா அப்படின்னா என்ன சொல்லுவ நீ? திராவிடம் என்றால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1924 அந்த கட்சி இருந்தது, அப்புறம் ஜஸ்டிஸ் கட்சி. ஏன்னா ஷார்ட்டாக சொல்லணா திராவிடனா என்ன சொல்லணான்னா, அதுக்கப்புறம் நான் ஏன் அவனை ஆதரிக்கணும் சொல்லணா? ஒன்றை என்ன கொள்கை இருக்குண்ணா? நான் என்ன கொள்கை சொல்ல முடியும்? மத்திய அரசு எதிர்க்கிறப்பா, எங்காலும் எதிர்க்கிறாரு. நீட்டை எதிர்க்கிறோம், எங்காலும் எதிர்க்கிறாரு. டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம். டீலிமிட்டேஷன் என்னன்னா, அது நாளைக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம். அதை நாங்களே எதிர்க்கிறோங்க. நாங்கள் தான் உங்கள் ரிப்ளிகா தானே. வேறு என்ன சொல்லணும்? வேறு ஏதாவது நான் சொல்லணும். நாங்கள் உங்களை ஆதரிக்குது. உதயநிதி இருக்கார பெரிய ஆள், எங்கள்கிட்டே இருக்கிறார பெரிய ஆள் விஜய், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இவர்கள் அறிவு ரீதியாக வெளியிலன்னு சொல்கிற மாதிரி போய் பேசி முன்ன அது நடக்கும். திமுக கம்யூனிஸ்ட்டு இவர்கள்ட்டையே இது நடக்கும், வார்த்தை போர் நடக்கும். அதில் திமுகலேருந்து பலர் கம்யூனிஸ்டில் தலைவராக இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடியல, அப்புறம் இந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அப்படி இருக்கிறவன் அப்படியே ஒதுங்கிடுவான். நான் திமுக தான் என் தலைவர் கலைஞர் அப்படி இப்படின்னு. இது இல்லாமல் வெளி கட்சியில் காங்கிரஸ்லேயோ மற்ற கட்சியில் இருக்க இளைஞர்கள்லாம் பேசும்பொழுது அவர்கள் பேசி, நானே பரம்பரை திமுக, என்னுடைய வாழ்க்கை சொல்கிறேன், கலைஞருடைய தீவிர இது நெஞ்சுக்கு இதெல்லாம் பற்றி கண்ணீர் விட்டுருக்கேன். கலைஞர் கார் கவுந்து கண்ணுலாம் அடிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படி இப்படின்னு. ஆனால் என்கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் பேசும்பொழுது போக போக பேசி புத்தகங்கள்லாம் கொடுக்கும்போது படிக்கும்போது மாறி வரும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கமே அப்படி தான் பெரும்பாலும் கட்டினாங்க. அமீர் ஐதர்கான்னு ஒருத்தர், அவர் சங்கர்னு பேர் வச்சுட்டு தமிழே தெரியாது, தெலுங்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. சென்னை மாகாணத்தில் அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கம்யூனிஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் பிடிச்சி பெரிய அளவில் அதோட 8 வருஷம் 10 வருஷம் சிறை கிடைக்கும். அதை மீறி அவர் இங்கே இருந்துக்கிட்டு சங்கரையா சுந்தரையான்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய மிகப்பெரிய தலைவர், அவர் அகில இந்திய பொதுச்செயலாளர் இருந்தார். அவர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு இந்த மாதிரி பலரையும் பேசி இயக்கத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்தவங்க தான் சில பேர்லாம் திட்டி விட்டு போய்க்கிறாங்க, போயா வேலையை பார்த்துட்டு போயா
அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு இவர் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் நாங்கள் அடுத்த வருஷம் பார்க்கலான்னு சொன்னீங்களே, இன்னுமா அடிக்கிற அப்படின்னா அந்த மாதிரிலாம் பேசி பேசி கொண்டு வந்த தலைவர்கள் தான் கேரளாவுடைய மிகப்பெரிய தலைவர். இந்தியாவிலேயே 40,000 பக்கங்களுக்கு மேலே எழுதினவர், கம்யூனிஸ்ட் இயக்கம் சம்மந்தமாக ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதின இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு, சுந்தரையா, இந்த மாதிரி பல பேரை கொண்டு வந்தார். பி ராமமூர்த்தி இங்கே இவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர். அவர் திராவிடம்னா என்ன, திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு புக்கு எழுதினார். அப்போ ஆரிய மாயா திராவிட மாயான்னு என்ன உருட்டல் உருட்டுறாங்கன்னு அந்த புக்கு பயங்கர இவங்களை போட்டு ஃப்ளாஷ் பண்ணி விட்டுச்சு. அவரெல்லாம் கொண்டு வந்தார். அப்போ காங்கிரஸில் இருக்கிறவங்கள கம்யூனிஸ்ட் இயக்கம் பக்கம் இருக்கிறது, திமுகவில் இருக்கிறவங்கள கம்யூனிஸ்ட் இயக்க பக்கம் இருக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் கூட பார்த்தா மற்ற கட்சியாரோட பேசி உள்ளே கொண்டு வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பேசி கொண்டு வாங்க அப்படின்னு எழிலன் சொல்கிறாரு. நான் செய்யலாம், விஜய் ரசிகளை நீங்கள் விஜய் ரசிங்க, நல்ல விஷயம், நான் அதெல்லாம் தப்பே சொல்லலை. விஜய் உங்களுடைய மதிப்புக்குரிய ஒரு மனிதராக இருக்கிறார், நீ ரொம்ப நேசிக்கிற ஆளாக இருக்க, கரெக்டு. ஆனால் அரசியல்னு வரும்பொழுது விஜயுடைய அரசியல் எப்படி இருக்குது, இந்த அரசியல் உதவுமா, அவரால் அரசியல் பண்ண முடியுமா, அவர் யாரை தான் கூட வச்சுருக்காரு, யாரெல்லாம் சேர்க்க மறுக்கிறார், அப்போ அவருடைய அரசியல் அவர் என்ன சொல்ல வர்றார், இது வரைக்கும் தெளிவாக இதுதான் நான் செய்ய போகிறேன் ஏதாவது சொல்லியிருக்காரா, இது வரைக்கும் அவரால் அரசியலே பேச முடியுதா, வெளியில் வர்றாரா, இப்படிலாம் 4 இடத்துல பேச பேச முதல்ல எதிர்ப்பான், அதான் எங்கள் இது அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இதை பேசுகிறவர் மாற்று கொள்கையாக கரெக்டான விஷயத்த வைக்கணும். நீங்கள் என்ன மாற்று வைக்க முடியும், அவன் திருப்பிட்டு கேட்பான், நீ என்ன கொள்கை பேசுகிற, நீ என்ன மக்களுக்கு உழைச்ச சொல்லு, இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, ஊழல்வாதிகளை பாதுகாக்க தானே செய்கிறேன்னா இவரால் பேச முடியாது. அதனால தான் இந்த அரசியல் போய் ஓடிக்கிட்டு இருக்குது, நீ கரெக்டாக நான் கரெக்டாக இருந்தால் பேசுனா வந்துடுவாங்க. விஜய் ரசிகர்களையே அரசியல் படுத்துனா விஜய் ஃபாலோ பண்ண மாட்டோம். எனக்குலாம் ரஜினி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ரஜினி அரசியல் வந்தப்போ என்ன இவர்கிட்ட இருக்குன்னு தான் எனக்கு கேள்வி வந்தது. இவர்கிட்ட என்ன இருக்குது, சினிமா நடிச்சிட்டாரு, ஏராளமான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, இது ஒரு காரணத்தை வச்சுட்டு மட்டும் இவர் என்ன பண்ணுவார். இது நீங்கள் ரஜினி நல்லா பேசுவார், அரசியல் பேசுவார், ஆனால் அவர் அரசியல் பின்னாடி ஒரு வலதுசாரி சித்தாந்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த முதலாளித்துவ அரசியலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு இது. அப்போ இவர் எப்படி ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு தான் நமக்கு யோசனை வருது. அந்த தெளிவு வந்துடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எவ்வளோ நம்ம விரும்பக்கூடிய ஆளாக இருந்தாலும், ஒன்றை நான் விரும்புகிறேன், அது சினிமாவில். அரசியல்னு வரும்போது எனக்கு இதுதான். எம்ஜிஆருக்கு அப்படி தான் நடந்தது. எம்ஜிஆரை நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அரசியல்னு வந்தால் எம்ஜிஆரோட கலைஞர் பெட்டர், அப்படி போனவங்க தான் ரொம்ப பேர் உண்டு. அதனால் எழிலன் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இவங்க எழிலன்னு தான் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. அவர் டாக்டர் எழிலன், அவருக்கு சுகாதாரத்துறை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சுப்பிரமணியத்துக்கு கொடுத்தாங்க, மரத்தான் ஓடுறவருக்கு. இப்போ சுகாதாரத்துறை என்ன லட்சத்தில் இது பார்க்குறோம்ல. அதனால் திமுகவில் ரொம்ப நியாயம் பேசுகிறது, அறிவார்ந்த ரீதியாக பேசுனா உங்களுக்கெல்லாம் எங்கேயுமே இடம் இருக்காது. தலைவரை புகழணும், ராஜேந்திர சோழன் சொல்லணும், ராஜராஜ சோழன் சொல்லணும், இப்படிலாம் புகழ்ந்துக்கிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அப்படி இருந்தால் ஓகே. சரி, இன்னமும் உதயநிதி இபிஎஸ் அவர்களை கால் தான் ஞாபகம் வருது, இபிஎஸ் அப்படின்னாலே ஒரு கார் ஞாபகம் வருது அப்படின்ற விஷயத்தையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். அது அடிமை கால், இதே தான் சார் இபிஎஸ் அவர்களையும் விமர்சிக்கிறார். இது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா உங்களால் இம்ப்ரூவ் ஆகுது, நீங்கள் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, சில கேள்விகள்லாம் வைக்கிறீங்க. நான் ஏற்கனவே இருந்தவன், எனக்கு அதில் நாலேஜே இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நான் அடுத்து என்ன பண்ணுவேன், உருவ கேள்வி பண்ணுவேன், தனிநபர் தாக்குதல் பண்ணுவேன், நான் பெரிய கிழிச்சிருவாளா அப்படியா இப்படியான்னு பின்னாடி புலம்புவேன். இப்போ நேராக இருக்கும்போது திரும்ப திரும்ப என்ன பேசுவேன், இதை தான் பேச முடியும். கேட்ட கேள்வி பதில் தெரியல, என்ன பண்ண முடியும். நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு கேட்டால், நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா அடுத்த என்ன பண்ணுவேன், தனிநபர் தாக்குதல் பண்ணுவேன். இப்போ நான் கேட்டதெல்லாம் பதில் இருக்கா, இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், அதுக்கு இதெல்லாம் உதயநிதி தான் பதில் சொல்கிறார். அதனால தான் அறிவு திருவிழாவில் இது வருமா? எடப்பாடி பழனிசாமி உங்கள் ஆட்சி மீது குற்றச்சாட்டை வைக்கிறார், இது தப்பு, இது ரைட்டு, நாங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லை, இதில் பண்ணுறேன்னு வேறு சொன்னதை கூட பண்ணல. இப்போ சமூக நீதினா நம்மை சார்ந்த நம்மள்கிட்ட இருக்கிற பிள்ளை செல்வங்கள், மாணவ செல்வங்கள், இளைஞர்களை நம்ம எவ்வளோ தூக்கி விட்றோமோ, அடிமட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட
பட்டியலின இளைஞர்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவங்கள பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணால் பொருளாதார ரீதியாக அவங்க இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சமூகம் வந்து தலை நிமிர்ந்து நிற்கும். அதற்கு என்ன பண்ணணும்? இலவச கல்வி, இலவச சீருடை, இலவச இதுன்னு ஒரு கட்டத்தில் இலவச லேப்டாப், இது எல்லாம் சமூக நீதியுடைய ஒரு அங்கம். இலவசம் கிடையாது. ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இலவசங்கள்னால பயன் இல்லைன்னு. அவங்க யாருன்னா பானுத்து சில்வர் ஸ்பூன், அவன் நல்லா படிச்சிருப்பான், நல்லா அவங்க வீட்டில் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. நீ படித்து வர வேண்டியதானே, நீ என்ன இது அப்படின்வான். சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. ஸ்கூல் போனால் போவாட்டி போ அப்படின்ற நிலைமையில தான் பெற்றோர் இருப்பாங்க. ஒரு அடுத்த மாற்று துணி இருக்காது. அப்போ அவன் எப்படி ஸ்கூலுக்கு போவான்? அதையும் மீறி ஒருத்தன் பள்ளிக்கு போகிறான்னா, இல்லை அதையும் மீறி அந்த மக்களை பள்ளிக்கு கொண்டு வரணும்னா அரசு தான் பெற்றோராக அந்த இடத்துல இயங்கும். அப்படி அரசு இயங்கும் பொழுது இந்த சைக்கிள், காலை சிற்றுண்டி, வந்தோன்னா சாப்பிட்லாம், டிஃபன் கிடைக்கும், இந்த இலவச சீருடை மாட்டிட்டு வா, புக்கு இல்லையா அந்த இலவச புத்தகம், அதுக்கு பேக் இல்லையா இலவச பேக்கு, நீ வா இதை பண்ணு, நல்லா +1 +2 படிக்கிறியா, உனக்கு இன்னும் நாலேஜ் வேணுமா, இந்த இலவச லேப்டாப் கற்றுக்கோ. இப்படிலாம் வரும்பொழுது அவனுக்குரிய வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்குது, பெற்றோரால் கொடுக்க முடியல, அவ்வளோ வறிய நிலையில் இருக்கிறான். அது வரும்பொழுது அவன் ஒரு ஸ்டெப் மேலே வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்தோட ஓரளவு போட்டி போடுறான். இன்னும் அரசாங்கம் என்ன செய்யணும்? தனியார் பள்ளியில் இருக்கிற அந்த கல்வியை இவர்களுக்கு கொடுக்கணும். தரமான ஆங்கில கல்வியை கொடுக்கணும். 3 மொழி, இவங்களுக்கு மட்டும் 3 மொழி, இவங்களுக்கு 2 மொழி தான். நல்ல கல்வியை, நல்ல சிலபஸை இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணுனா அவன் இன்னும் இவங்களோட ஈஸியாக போட்டி போட்டு வந்துடுவான். இப்போ தான் நீட்டில் 7.5% இவங்களுக்கு அது கொடுத்ததும் அதிமுக. இப்போ நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, நடுவில் கொஞ்சம் கலைஞர், அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தா காலை சிற்றுண்டி, அது ஏற்கனவே போட்டது, இருந்தாலும் இப்போ புதுசாக வரவேற்க தகுந்த விஷயம் ஒன்று. ஆனால் லேப்டாப்பு ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க, நிறுத்திட்டீங்கல்ல. இலவச சைக்கிள் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு போய் சேருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் கொடுக்கும்போது தான் நமக்கு அவர்கள் சொத்தாக மாறுவார்கள், தேசத்தின் சொத்துகள். அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். சமூக நீதினா என்ன புரிதல் இருக்கணும். உதயநிதிக்கு சமூக நீதினா இதுதான். 2வது சமூக நீதினா பட்டியலின மக்கள், பெரும்பாலும் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாக ஒன்றும் இல்லாதவங்க, இவர்கள் ஏதோ ஒரு வகையில் துப்புரவு பணியாளர்களாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவர்களை நாம் வந்து அவர்கள் உழைக்கிறாங்க, அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அரசு கொடுத்தால் அவர்கள் பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைப்பாங்க. அந்த சமுதாயம் அடுத்த கட்டத்தில் நகரும். ஆனால் இங்கே பார்வை எப்படி இருக்குது? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிற்கிற தலைவன் சொல்கிறவரே என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிங்கன்னா அவங்க அங்கேயே இருந்துருவாங்க, அதால் பண்ணாதீங்கன்றார். என்ன பார்வை இது? தெரியுதா? நீங்கள் ஒரு கட்சிக்கு ஜால்ரா அடிக்கலாம், ஒரு கட்சிக்கு நீங்கள் சார்ந்திருக்கலாம், உங்களுக்கு 4-5 எம்எல்ஏ கிடைக்கலாம், அதுக்காக உங்களை நம்புகிற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையே நீங்கள் புதக்குழியில் தள்ளுறீங்களே. உங்கள் பார்வை என்ன பார்வை? என்ன வெட்டி போட்டால் கூட அந்த பார்வை மாறவே கூடாது. நான் இந்த இயக்கத்தில், பார்ட்டியில், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து நான் வெளியில் வந்தாலும் அடிப்படையில் என் மனசில் என்ன இருக்கும்? முதலாளித்துவ கட்சிகள் இப்படி தான் இருக்கும். இடதுசாரி கட்சிகளில் இந்த வாரிசோ மற்ற விஷயங்கள் இருக்க திறமைக்கு இருக்கணும். இப்போ இருக்கிற இடதுசாரி கட்சிகள் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இடதுசாரி சிந்தனையும் மார்க்சிய சிந்தனையும் வீழவே வீழாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு மார்க்சியவாதியாக மாறுவீங்க. எப்போல்லாம் நீங்கள் மத நம்பிக்கைகள், அந்த மத சார்பின்மை, மற்ற மதங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு மார்க்சியவாதியாக மாறுவீங்க. எப்போல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களோ மனசில், அப்போவே உங்கள்கிட்ட அது இருக்கும். இதெல்லாம் இல்லை, இது பிறப்பால் அப்படி தான், இவங்கெல்லாம் மதிக்கூடாது, இவங்க இப்படி தான் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரீங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? கலைஞர் இருந்த வரைக்கும் அந்த சமூக பார்வை, அதாவது சமூகம் சார்ந்த இயங்குவதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதி அமைப்புகள்லாம், அமைச்சர்கள் ஜாதி பெருமை பேசலாம் கொன்றுவார். இன்றைக்கி அமைச்சர்கள் தைரியமாக கலந்துக்கிறாங்க, அவங்க சமூக சார்ந்த, கனிமொழியை கலந்துக்கிறாங்க, அவங்க சமூகம் சார்ந்த, அவங்க தலைமையில் கூட்டமே நடத்துகிறாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன சமூக நீதி பார்வை இருக்குது? இப்படி இல்லாத ஒரு ஆள், நீங்கள் அவர் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பல நல்ல திட்டங்கள், அம்மா உணவகம், அக்ஷய பாத்திரம், நேற்று ஒரு நடிகர் இறந்து போனார், அவர் பேட்டி வைரலாக சொன்னார், அம்மா உணவகத்தை தான் நான் சாப்பிட்டேங்க.
ஏன்னா இன்னைக்கு சினிமாவில் நடிக்க வரவங்களுக்கு அட்சய பாத்திரமா ஒரு காலத்தில் இருந்தது விஜயகாந்த். அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் ஏதோ ஒரு இதில் ட்ரை பண்ண வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டவன் எங்கேயாவது படுத்துக்குவான், பஸ் ஸ்டாண்டு எங்கேயாவது குளிச்சுக்குவான், ரெடி ஆகிக்குவான், சாப்பாடு நேராக இங்கே வருவான். ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டில் ஒரு இது இருந்தது, சாப்பாடு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டா போதும்ல, எங்கேயாவது போய் ஏதாவது தேடிக்கலாம். இப்படி போட்டார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் தான் 2008 அந்த 9 பீரியடில் அம்மா உணவகம் 11 மேலே அந்த கான்செப்ட் வருது. அம்மா உணவகம் திறக்கிறாங்க. காலை டிஃபனு நீங்கள் 5 ரூபா இருந்தால் முடிச்சிக்கலாம், நல்லா நிறைவா. மதியானமும் அதே மாதிரி, ஈவினிங் அதே மாதிரி. அப்போது அது வந்து ஏழைகளுக்கு, உழைக்கிறவனுக்கு, அவன் ஒரு நாளைக்கு வருமானமே 50 ரூபா 100 ரூபா இருக்கிறவனுக்கு ஒரு 5 ரூபாவில் 15 ரூபாவில் 3 வேளை சாப்பிட்டாமா ஒரு 45 ரூபா 50 ரூபா மிச்சப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா 150 ரூபா ஒரு வேலைக்கு சார். ஒரு வேலைக்கு. கொஞ்சம் அசைவம் சாப்பிடணும்னு நினச்சிட்டிங்கன்னா 200 ரூபா 250 ரூபா வைத்தியம் கெடுத்து விட்றோம். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வேலைன்னா முடிஞ்சிடும் கதை. எதை கொண்டு போய் வீட்டில் கொடுப்பீங்க, இல்லை சாப்பாடு கட்டிட்டு வரணும். அப்போ அம்மா உணவு எவ்வளோ உபயோகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மருத்துவமனைகளில் நோயாளி கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க, வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, இங்கே தங்கலாம், அங்கேயே படுத்துப்பாங்க, வராண்டாலெலாம் படுத்து கிடப்பாங்க. சாப்பாடு மருத்துவமனையில் அம்மா உணவு திறந்தாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ உபயோகமாக இருந்தது. நோயாளிக்கே அங்கே கொடுத்துருவாங்க சாப்பாடு, இவங்களுக்கு அட்டண்டருக்கு கூட வந்தவங்களுக்கு. அந்த அம்மா உணவகத்தை ஒழுங்காக நடத்துறீங்களா? உங்கள் சமூக நீதி பார்வை என்ன இருக்குது? இப்படிப்பட்ட நம்ம சொன்னால் செய்வாங்கன்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். திருக்குறளில் கூட ஒரு இது சொல்லுவாங்க, சரியாக அந்த இது ஆபத்து வர மாட்டேங்குது. நம்ம கட்டளையிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய அதிகாரத்தை ஒருத்தன் மேலே செலுத்துகிறோம்னா, அவன் வந்து அண்ணன் விட்டுருங்கன்னு சொல்கிற இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு ஈக்குவலாக இல்லை மேலே இருக்கிறவங்க தைரியமாக பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு வகையான இதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆணையிட்டால் முடிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதனால மக்கள் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ குறைந்தபட்சம் சென்னை மக்களை நேசிச்சிங்கன்னா இந்த அம்மா உணவகம் அந்த அம்மாவே கொண்டு வரட்டும். இல்லை சென்னை உணவகம் மாற்றிக்கோ, சென்னை மாநகராட்சி உணவகம் மாற்றிக்கோ, சென்னை மாநகராட்சி பள்ளிகள் சென்னை பள்ளிகள் மாற்றினோம்னா சென்னை உணவகம் நல்லா கொடு. எவ்வளோ செலவாக போகுது. ஆனால் அவங்க பார்வை எங்கே இருக்குது? அவங்க கார்ப்பரேட் மயமாயிட்டாங்கன்றது உதாரணம். ஹை குவாலிட்டி இதில் ரேஸ் நடத்துகிறோம். சென்னையில் ரேஸ் 42 கோடி ரூபா, இன்னொரு 42 கோடி, கிட்டத்தட்ட 150 கோடி ஆச்சு. அதுக்கு ட்ராக்கு இதெல்லாம் யாருடைய விருப்பம்? அந்த ரேஸ் நடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம்? சாதாரண மக்களோ யாராவது அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய விளையாட்டாது இல்லை. ஃபார்முலா 1 தான் நேஷ்னல் இன்டர்நேஷ்னலு. அது வந்து அதுக்கு செலவே இப்போ அஜித் போகிறாரு. அந்த மாதிரி தான் அஜித்ன்ற மனிதர் அந்த மாதிரி கோடியில் சம்பாதிச்சா அங்கே போகலாம். அது பெரிய பணக்கார நாடுகள் நடத்துகிற ஒரு இது கேம். ஏன் இங்கே எதை போய் நடத்துகிறீங்க? இதனால் யாருக்கு என்ன பயன்? அதுக்கு டிக்கெட் வேறு. அப்போது ஒரு மனிதர்களுடைய ஆசைக்கு ஒரு சென்னையுடைய நகரத்தில் இடத்தை ஆக்கிரமிச்சு நடத்துனீங்களா இல்லையா? அடுத்த வருஷம் நடத்த வேண்டியது. நடத்தினால் ஒட்டுமொத்த மக்களுடைய வெறுப்பை சம்பாதிப்போம். இந்த 42 கோடியை சாலைகளில் குண்டும் குழியும் இதை நீக்கிறதுக்கு எதாவது பண்ணியிருந்தீங்களா? இந்த கவனத்தை இதில் செலுத்துனீங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமே போகிறீங்களே, எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அந்த வாய்ப்பு அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? எங்கள் சம்பளத்தை கொடுங்க, குறைச்சிடாதீங்க, கொடுத்துருந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. செஞ்சீங்களா? ஆனால் இங்கே கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் இந்த தானவ திமுறில் எங்கே வருது? ஊர்ந்து போனார். அவரை நினச்சாலே காரும் தானே ஆகும். காருன்னா மூஞ்ச மூடிட்டார். அதுவே தப்பான கான்செப்ட் தெரியும்ல. அதே ஒரு பத்திரிகையாளர் தேவையில்லாமல் கிளப்பி விட்டு அதை பெரிய இது மாதிரி ஆக்குனாங்க. இப்படி வரும்போது நேராக உட்காந்துருக்கிறவர் இந்த சைடு பேச போகும்போது துணியை கைக்குட்டி எடுத்து துடைக்கும் போது மூஞ்ச மூடிட்டாருன்னா, இப்படி வரும்போது இன்னும் நான் போங்க சொல்லித்தானே போகிறாரு. அமித்ஷா பார்க்குறேங்க, அப்புறம் எது வரும்போது மூஞ்ச மூடிட்டு வரணும்? இன்னும் அமித்ஷா 2 அரை விட்டாரா? கண்ணை சவுந்துச்சா? இவர்கள் தெரியுதா அவதூறு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க சார்? அதுவும் புதிய கால் வேற இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலை வேற ஒரு புதிய காலை பிடிக்கலான்னு, ஆனால் அவங்க காலை மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இவர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது கூட்டணி அவர்கள் வைத்தால் அடிமைத்தனம், காலை பிடிக்கிறதுன்னு.
ஆனால் இவர்கள் வைத்தால் கொள்கை கூட்டணின்னு சொல்கிறது. சார் அந்த புதிய கால் யாருன்ற விஜய் சொல்கிறாங்க. இவர் நீங்கள் திருமாவளவன்லேருந்து இடதுசாரிகள்லேருந்து உங்கள்கிட்ட இருக்காங்கல்ல, அடிமைப்பட்டு போய் கிடக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? காலை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? உங்களை என்ன அவமானப்படுத்தினா அங்கே தானே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நெஞ்சு அவமானப்படுத்துகிறாங்க, உங்கள் கொள்கைக்கே எதிராக நடக்கிறாங்க, அதை மாரி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜ்நாத் சிங் கூட்டு வந்து நானே வெளியில் வந்திருக்க வேண்டியது தானே? குறைந்தபட்சம் என்னங்க இது அநியாயமாக இருக்குது. ரவிக்குமார் மட்டும் கேட்டார், முடங்கினார், கேட்கல. நம்ம வீட்டில் ஏதாவது பண்ணால் வீட்டில் பெரியவங்க தான் நம்ம போட்டு அடிச்சுனே இருக்கிறாங்க வச்சுங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ண நம்ம சொல்லுவோம், நம்ம மட்டும் சொல்கிறோம் பண்ணுறோம் என்ன சொன்னால் ஒன்றும் இல்லை சொன்னால் அடிவிடும்ல. அந்த மாதிரி ரவிக்குமார் மட்டும் முடங்கினார். அப்போ இருக்கா மற்றவங்களாம் கம்முன்னு இருந்தாங்க, அவங்களுக்குள்ள தனியாக பேசிக்கிட்டாங்க. என்னங்க இது மாதிரி சரி சரி ரொம்ப சவுண்டாக பேசுகிறாதீங்க, இல்லை நம்மளில் எதுவும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க போட்டு கொடுத்துருவோம் கம்மில் இருங்க அப்படின்னு. எங்கே போச்சு உங்கள் கொள்கை? சனாதனம் அது இது. இவர்கள் எந்த அளவுக்கு அதாவது தன்னுடைய அந்த இதுக்கு சுயநலத்துக்காக கொள்கைகளை தங்களுடைய தனித்தன்மையை எல்லாம் விட்டுட்டாங்கன்றதுக்கு இது உதாரணம். இப்படி கொள்கைகளையும் தனித்தன்மையை விடுற அளவுக்கு கூட்டணி கட்சிகளை நடத்துகிற இவங்க வந்து காலு அடிமைத்தனம் அதுன்னு பேசுகிறாங்க. சார் அவர் சொல்கிறாரு சார், நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் அறிவு திருவிழா நடத்துகிறோம், எடப்பாடி பழனிசாமி வேணா அடிமை திருவிழா நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக இந்த எதுகை மோனை பேச்சு இந்த இது இருக்குல்ல, அதை தாண்டி இவர்களுக்கு வேறு எதுவும் இவர் இப்படி நான் சொல்கிறேன், இவர் ஆரம்பித்தப்போ நான் இவருக்கு நேரடியாக சொன்னேன், ஒரு நண்பர் மூலயமா சொன்னேன், நீங்கள் கலைஞருடைய பேரன், உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, உங்கள் பேச்சு அங்கே முன்னாடி இருக்க சிரிக்கிறாங்க கைத்தட்டி. அவங்க மட்டும் இல்லை, உலகமே உற்று நோக்குகிறாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், மாற்றுக் கட்சியினர், பொதுமக்கள், அறிவில் சிறந்தவர்கள் பலரும் வந்து உங்கள் பேச்சை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைஞரின் பேரன் அப்படின்னா அந்த பஞ்சு கொஞ்சமாவது இருக்கணும். அந்த பஞ்சு எதில் வருது? இதில் வருது, அறிவு திருவிழா, அடிமை திருவிழா. சார் கொள்கை சார்ந்தும் பேசியிருக்காரு சார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தியாகத்தாலும் போராட்டத்தாலும் வளர்ந்த கட்சி. எமர்ஜென்சி காலத்திலிருந்து நாங்கள் வந்து போராட்டத்தையும் தியாகத்தையும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும்னு வர சொன்னார் சார். அவருக்கே இப்போ தான் தெரியும், அவருக்கே இப்போ தான் தெரியும். அப்போ வந்து இது அதிமுக கூட மாறிட்டாங்க. அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாநில கட்சிகளை ஒடுக்கிறப்போ அவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சின்னு மாறிட்டாங்க. ரைட்டு, நீங்கள் மாறினீங்க. நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக, நீங்கள் மாறினீங்க. இல்லை சார், திரு கலைஞர் அவர்கள் உறுதியாக இருந்தாராம் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போய் என் கட்சி பேரை மாற்ற மாட்டேன் அப்படி மாநில கட்சியாக இருப்பேன். சரி இருந்தார்ல, அப்புறம் ஏன் 80 இந்திரா காந்தி கூட கை கோர்த்தாரு சார்? அது கூட்டணி சார். அதான் கேட்குறேன், கூட்டணி தான் கேட்குறேன். ஏங்க உங்கள் கட்சி உங்கள் மகனையே உள்ளே போட்டு அடின்னு அடித்தாங்க, உங்கள் கட்சி தோழர்கள் சிறை கொடுமையில் இறந்து போனாங்க, பலர் காயப்பட்டாங்க, சிறைப்பட்டார்கள், அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அப்புறம் ஏன் போய் சேர்ந்தீங்க? அதை சொல்லுங்க. சர்க்காரியா கமிஷன், ஊழல் குற்றச்சாட்டுகள், வீராணம் ஊழல், இப்போ இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாரும். ரோடு ஃபுல்லாக இல்லை கிராமத்துல தானே வந்தீங்க, பல இடங்களில் அந்த பைப்பு ரவுண்டு பெரிய பைப்புங்க அந்த காலத்தில் கிடக்கும், அப்புறமா எடுத்துட்டாங்க. பல படங்களில் பார்த்தா தெரியும், அதில் குடும்பமே நடத்துவாங்க. அதெல்லாம் என்ன பைப்பு? அது வீராணம் தண்ணியை இங்கே கொண்டு வராங்க. ரொம்ப ஈஸியாக ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அவங்க ஆட்சியில். நம்ம தண்ணி பிரச்சனை அடிக்கடி இருந்துட்டு இருந்தப்போ வீராணம் மூலிமா இங்கே தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்களுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க ஜெயலலிதா அவங்க பீரியடில். இப்போது 2011 பீரியடில் இவர் வீராணம் பண்ணி அந்த பைப்புங்களை வாங்கி எல்லாம் பண்ணி பெரிய பிரச்சனை. அது வீராண ஊழல்ன்றது 76களில் பெரிய இதாக பேசப்பட்டது. அப்போது நீங்கள் வந்து எந்ததுக்காக நீங்கள் போய் இந்திரா காந்தி சேர்ந்தீங்க? அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட கருப்பு கொடி காட்டி கல்லால் அடித்து நெடுமாறன் அப்போ காங்கிரஸ் தலைவர் காயப்பட்டு சொன்னல, அவ்வளோ கொடுமையை அனுபவித்தேன், அவ்வளோ கொடூர கோபம் இருந்தேன் உங்களுக்கு. எப்படி அடுத்த வருஷமே அவங்களோட நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சேர முடிஞ்சது? என்ன கொள்கை, என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? அப்போ மட்டும் எப்படி ஏற்றுக்க முடிஞ்சது? அன்றாட பரதேசிகள் கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிங்க? இன்றைக்கி பிஜேபினா அடிமைன்றீங்களா? அன்றைக்கி நீங்கள் போய் கை கோத்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? இவர்கள் பண்ணால் இவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சார். ஆனால் அன்றைக்கி திமுக பண்ணுறப்ப கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தாங்க, அடிமை இல்லை சார். இப்போ இவருன்னு அடிமையாக இருக்கார். ஏங்க டிடிவியும் ஓபிஎஸும் அவங்க பிரச்சனைங்கன்ட்டார், அண்ணாமலையை வெளியே அனுப்புறேன்ட்டார், நயினாரை கொண்டு வந்துட்டார். அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு
பிரதமர் மோடியால் விரும்பப்படுற ஒரு நபர். பிஎல் சந்தோஷுடைய ஆதரவு பெற்றவர். பாஜகவில் அதிமுக தலைவர்களை திட்டி, ஜெயலலிதாவை திட்டி, கூட்டணியே உடைக்கிற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருந்தார். ஆமாம். நீ எளிமையாக போனாலும் பரவாயில்ல, அண்ணாமலை விட மாட்டோம், அண்ணாமலை தலைமையில் பாஜக தனியாக நின்னாலும் பரவாயில்லன்னு தானே அவங்க முடிவெடுத்தாங்க. 2024 பிறகு அந்த முடிவு மாறிச்சா இல்லையா? அப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அடிமைத்தனமா? அதிமுகவுடைய அடிமைத்தனமா? அப்போ அவர்களுக்கு அடிப்பட்டது தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதனால நடக்காது, அண்ணாமலையே தேவையில்லை, இது வேஸ்ட், இது புஸ்வானம், எதுக்கும் பயன்படாது, நின்று அடிக்கிறது தான் தலைமை. அப்படி பூமில் காமிச்சிட்டு அப்புறம் ஒன்றுலாம் போகிறது தலைமை கிடையாது. நமக்கு பார்ட்னர் ஏடிஎம்கே தான். விட்டுட்டோம்னா 2029 கண்டோம். இப்போ 13 சீட்டு ஜெயிச்சிட்டோம், வீணாக போச்சு. கேட்குறாங்க சார், நயனா நாகேந்திரன் போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க, நீங்கள் அப்போவே சேர்ந்துன்னா 25 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஆமாம், 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், சாதாரணமாக ஜெயிச்சிருக்கலாம். 25லாம் சொல்ல முடியாது, ஜெயிச்சிருக்கலாம். அப்போது அண்ணாமலையால் இழந்தோமே அவங்களுக்கு கோபம் வந்தனால தான் இவர் அண்ணாமலை தூக்கினா தான் சேருவானோன்னா சேர்றாங்க. இதில் எங்கே அடிமைத்தனம் வருது? இவர்களுக்கு என்னன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, இவர்கள் மாதிரி அறிவாளிகள் உலகத்திலே கிடையாதுன்னு பேசுவாங்க. எதிரில் இருக்கவன் படு முட்டாள்னு பேசுவாங்க. எம்ஜிஆரை விடவா இவர்கள் இது பண்ணது, அவமானப்படுத்தினது? எம்ஜிஆரை வச்சு பொழப்பு நடத்தினாங்க, எம்ஜிஆரை வச்சு முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆரை வச்சு 71 ஜெயிச்சாங்க திமுக. அந்த ஆமாம் 184 சீட்டு 1971 எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார். எம்ஜிஆருடைய பிரச்சாரம் அந்த இதனால 184 சீட்டு, 77 48 சீட்டு தானே வந்தீங்க எம்ஜிஆர் இல்லைன்னு. அப்போ 184 சீட்டு இது வரைக்கும் திமுக வரலாற்றில் அதுக்கப்புறம் ஜெயிச்சதே இல்லை, 184 சீட்டு. அப்போது நீங்கள் எம்ஜிஆரை வச்சு அடுத்த வருஷமே எம்ஜிஆர் வெளியே போட்டிங்களே. கண்ணதாசன் எழுதியிருக்காரு, கருணாநிதி செய்த மிகப்பெரிய தவறு எம்ஜிஆரை வெளியேற்றியது. அவர் நினச்சிட்டாரு எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை, போனால் போயிடுவார்னு நினச்சேன். அப்படி தான் நினச்சாங்க. நடிகர் மிரட்டினா போயிடுவான், நம்மள்ட்ட ஆட்சி இருக்குது, நீ என்ன பெரிய ஆளா? நான் கலைஞர் இவ்வளோ பெரிய அறிவார், ஆட்சி நவுத்தி விட்டார்ல, வர முடிஞ்சுதா? 89 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க முடியும், வர முடிஞ்சுதா? நீ எவ்வளோ பெரிய நீ பீத்திக்கோ எவ்வளோ பெரிய ஆள் அதுன்னு. ஆனால் மக்கள் மனசை கொள்ளையடிக்கணும், எளிய மக்கள்கிட்ட இருக்கணும். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இந்த ரேஷன் கடைகள் இந்த மாதிரி விஷயங்களில் விளையாடாமல் பார்த்துக்கிட்டாரு. மக்கள்கிட்ட போனார், மக்கள்கிட்ட பேசணும். இந்த விஜய்க்கெலாம் நம்ம சொல்ல வேண்டியது அதுதான், மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட பேசணும், இது பண்ணணும். இல்லைன்னா அடி மரணடி விடும், அதோட காணப்படுவீங்க. மக்கள் பிரச்சனையை பேசாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் பேசினார், பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ண முடிஞ்சது இவங்களால? முட்டாளுன்னு நாங்கள் எம்ஜிஆரை கோமாளி, நடிகன், விசிலடிச்சான் குஞ்சுகள், யார் ரசிகர் இல்லை, ஓடி போயிடுவாங்க. அதுனாங்க நின்று அடித்தார். திண்டுக்கல்லில் பெருவெற்றி, இது கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் பெருவெற்றி, பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிட்டாரு, 77 ஆட்சி பிடிக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாமல் தான் நேருவின் மகளை வருகன்னு போய் காலில் விழுந்தார். இந்திரா காந்தி காலில் விழுந்தார்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இவர் 75 அடிபட்டு உதப்பட்டு இந்த உறுதியாக நின்றுன்றீங்களே, அவ்வளோ கஷ்டத்தைப்பட்ட திமுக எதுக்கு இந்திரா காந்திகிட்ட போனோம்? அப்படிப்பட்ட இந்திரா காந்தி வரக்கூடாதுன்னு நினைக்கணும். இந்திரா காந்தியே 77 தோற்று போனாங்க. ஆடாத ஆட்டம் ஆடி எமர்ஜென்சியில் கொண்டு வந்தாங்க. அவங்க தேர்தல் செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் அறிவிச்சிடுச்சு, எம்பி தேர்தல் செல்லாது, திருமுறை பண்ணிட்டாங்கன்னு. உடனே இந்த அம்மா ராணுவ ஆட்சி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அப்போ இருந்த யாரும் ஒத்துக்கல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி 3 படையும் தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அதுக்கு பிறகு எமர்ஜென்சி கொண்டு வராங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்திரா காந்தியுடைய மகன் சஞ்சய் காந்தி ஆட்டம் அவ்வளோ ஆட்டம். அவர் விமானப்பத்தில் இறந்ததை ரொம்ப பேர் கொண்டாடினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்டம். ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்றதில் புல்டோசரை வச்சு டெல்லி சாலைகளில் இருக்கிற அந்த குடிசை இதெல்லாம் இடிச்சு தள்ளினாப்புல. இதுக்கு நாம இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு கருத்தடை இது பண்ணன்ட்டு இளைஞர்கள்லாம் பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணாங்க. காங்கிரஸை இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் வச்சுலாம் யாரும் இடப்படாதீங்க, அவ்வளோ மோசம். எமர்ஜென்சி கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் பெரும்பாலானோர் உள்ளே இருந்தாங்க. இன்றைக்கி பாஜகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கி ஜெயிலில் இருந்தாங்க. இன்றைக்கி டிஎம்கேல இருக்கிறவர்கள் பலர் ஜெயிலில் இருந்தாங்க. இது எல்லாம் நடந்தப்போ, இவ்வளோ கொடுமைகள் நடந்த பிறகு இந்திரா காந்தி இப்படி கூட்டணி வைக்கிறீங்களே, துரோகம் இல்லையா? அது செத்து போன சிட்டி பாப்புக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? அப்புறம் கொள்கையை பற்றி பேசுகிறீங்க. இவங்களுக்கு வேணால் இன்றைக்கி இருக்கிற 2K கிட் ஸ்டவ் வளரிட்டு இருக்கலாம்.
விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் இவர் என்னென்ன ஆட்டம் ஆடினார், எப்படிலாம் இறங்கி போனார், எப்படி குழஞ்சார். என்னென்ன இலங்கை தமிழர் பிரச்சனை கூடவா 2009 மக்களை கொத்து கொத்தாக கொள்றாங்க. என்ன பண்ணீங்க? உட்காந்துட்டு இங்கே அந்த பேப்பரே பாருங்கள், பிரபாகரன் கொலை சுட்டு கொலைன்னு போட்டிருக்காங்க. மேலே மந்திரி சபை அமைக்க டெல்லி பயணம், முக்கிய கேபினட்களை திமுக கேட்கிறது. தினத்தந்தி பேப்பர் இப்போ கூட இருக்குது. நான் துக்கமாக அனுப்பிச்சிச்சிங்க. என்னென்ன பண்ணீங்க அந்த இதை வச்சுக்கிட்டு. நாங்கள் தான் விடுதலை புலி தமிழின தலைவர், விடுதலை புலிகளுக்கு ஆதரவு. அது ஆனால் அல்ல அந்த வார்த்தை. நாங்கள் தான் தமிழின தலைவர், நாங்கள் தான் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாளர்கள். நான் பேசுனீங்க. அந்த இனப்படுகொலையை உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 2004 நீங்கள் போன அதே காங்கிரஸ் துணையோடு தானே அங்கே பண்ணாங்க. இந்தியா அவ்வளோ உதவி பண்ணிச்சுல்ல. ஏதாவது உங்களால் பண்ண முடியுதா? இல்லை குறைந்தபட்சம் வெளியே வந்தீங்களா? எம் இன மக்களை கொல்றதுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம், நான் வெளியே வரணும், வெளியே வந்தீங்களா? உங்கள் பொண்ணு இந்த திருமாவளவன் எல்லாம் போய் இந்த கொன்றொழிச்ச இந்த அரக்கன் ராஜபக்சேட்ட போயிட்டு விருந்தில் கலந்துக்கிட்டு அவங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கிட்டு வரல. குறைந்தபட்சம் நான் சந்திக்க மாட்டேன்னா முடிவு எடுக்கலாம்ல, பண்ணலையே. அப்புறம் என்ன கொள்கை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அவங்க வாட்டில் அவங்க போவாங்க, எல்லா மதமும் ஒன்று தாங்க போங்க, நாங்களாம் அதெல்லாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லுங்க. இப்படி அது போகிற கேஸுங்க அவங்க. இவங்க தான் நாங்கள் பெரியாரின் பேரன்கள், நாங்கள் அது சுயமரியாதை அது இதுன்றது பண்ணுறது எல்லாம் தனி. வெளியில் ஒன்று பேசுறது, உள்ள ஒன்று இது பண்ணுறது. சிவாஜி கணேசன் திமுக வளர்ச்சிக்கு அவ்வளோ உழைச்சவர். திமுகவுடைய நிதிக்காக ஊர் ஊராக நாடகம் போட்டு துட்டு கொடுத்தவர். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் திமுகவில் நல்லா வராரு. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டாருங்க. இப்போ தும்முனா தான் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன். திருப்பதி கோயிலுக்கு போயிட்டாருங்க, சாமி கும்பிட்டு வந்தார், அவ்வளோதான். என்னமோ தெய்வீக குற்றம் பண்ண மாதிரி சிவாஜி கணேசனை போட்டு ஒய் நீ எப்படி இந்த கட்சி திமுகவில் இருந்துக்கிட்டு எப்படி நீ திருப்பதி கோயிலுக்கு போகலாம், அச்சா பூச்சா. இன்றைக்கே 44 லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்தாரு, என்ன பண்ண போகிறீங்க? திருப்பதி கொடுத்தாரு சார். ஏன் போச்சு உங்கள் கொள்கை? சொல்லுங்கண்ணா. சிவாஜி கணேசன் ஏன் வெளியே போனார்? மனசு நொந்து போய் ஏன் காங்கிரஸுக்கு போனார்? நீங்கள் ஒன்றுமே 44 லட்ச ரூபா கொடுக்குற, அதை கொடு. சென்னையில் இருக்க அம்மா உணவகத்தை சீரமைக்க கொடுக்குறேன்னு கொடுக்கல. இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் கொடு, ஏன் அங்கே கொண்டு போய் கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? தலைக்கு மேலே கத்தி தொங்குதா? வெளியில் வீரம் பேசுறது, உள்ளுக்குள்ளே இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அதனால் அறிவு திருவிழா அதெல்லாம் வச்சு உருட்டிகிட்டு இருக்கிறது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காரணம் சொல்லிப்போம். நன்றி சார். நன்றி சார்.